மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா அல்லது தொடங்கப் போகிறதா? மத்திய கிழக்கில் இப்போது நடக்கும் நகர்வுகள் ஒட்டுமொத்த உலகையுமே அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு அதிரடி மாற்றமாக கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய அல் உதைத் விமானப்படைத்தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் திடீரென வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பஹ்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவும் காலி செய்யப்பட்டு வருகிறது. ஏன் இந்த அவசரமான வெளியேற்றம்? ஈரான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்த திட்டமிடுகிறதா அல்லது ஈரானின் ஏவுகணைகளுக்கு பயந்து அமெரிக்கா பின்வாங்குகிறதா? இதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் உலக பொருளாதாரமும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கும் லட்சக்கணக்கான தமிழர்களின் பாதுகாப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. இப்போது பென்டகன் வட்டாரங்களிலிருந்து கசிந்துக தகவல்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? நியூயார்க் டைம்ஸ் இதழின் அறிக்கைப்படி கத்தார் மற்றும் பஹ்ரைனில் இருக்கும் முக்கிய தளங்களிலிருந்து அமெரிக்க வீரர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல் உதைத் என்பது சாதாரண விமானப்படை தளம் அல்ல. இதுதான் மத்திய கிழக்கிலேயே அமெரிக்காவிற்கு இருக்கும் மிகப்பெரிய இராணுவ கோட்டை. சுமார் 10,000 வீரர்கள் தங்கியிருக்கும் இந்த இடத்திலிருந்து ஏன் வீரர்களை வெளியேற்ற வேண்டும்? அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு ஈரான் இந்த தளங்களை தாக்கும் என்பதுதான் இப்போதைய பயம். அமெரிக்காவின் ஆக்சியோஸ் ஊடகம் சொல்லும் தகவல் படி ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கலாம். அந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் சும்மா இருக்காது என்று அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் மேகம் திடீரென உருவானது அல்ல. கடந்த சில வாரங்களாகவே ஈரானில் நடக்கும் உள்நாட்டு போராட்டங்களும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களும் அமெரிக்காவுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு 15 நாட்கள் கெடு விதித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஒழுங்காக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இல்லையென்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அவர் பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார். ஆனால் ஈரான் தரப்போ மிரட்டல்களுக்கு பணியப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறது. இதன் எதிரொலியாகத்தான் இப்போது கத்தார் மற்றும் பஹ்ரைன் தளங்கள் காலி செய்யப்படுகின்றன. சரி, ஏன் மற்ற நாடுகள்? ஈராக், சிரியா, குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வீரர்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். அப்படியானால் கத்தார் மற்றும் பஹ்ரைனில் மட்டும் ஏன் இந்த மாற்றம்? இங்கேதான் ஒரு ராஜதந்திர போர் விளையாட்டு ஒளிந்திருக்கிறது. இதை பற்றி ஐநாவிற்கான ஈரான் தூதர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள எந்த ஒரு அமெரிக்க தளமும் எங்களுக்கு இறக்குதான் என்று அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். அதாவது அமெரிக்க வீரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஈரானின் ஏவுகணைகளுக்கு தப்ப முடியாது என்பதுதான் அந்த எச்சரிக்கையின் பொருள். இந்த சூழலில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அமெரிக்கா உண்மையில் ஈரானை நிலைகுலைய செய்யப் போகிறதா அல்லது இது வெறும் மிரட்டலா? உங்களது கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இப்போது நிலவரம் என்னவென்றால், ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா தனது வீரர்களை அங்கிருந்து அகற்றிவிட்டு வான்வழி தடுப்பு அமைப்புகளையும் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அதாவது அடி விழப்போகிறது என்பது உறுதி. ஆனால் அந்த அடியை தாங்குவதற்கான கவசங்களை இப்போது அமெரிக்கா தயார் செய்து வருகிறது. அல் உதைத் தளத்தின் பின்னணியை சற்று பார்ப்போம். கத்தாரில் உள்ள இந்த தளம் 1990களின் பிற்பகுதியிலிருந்து அமெரிக்காவின் மிக முக்கியமான செயல்பாட்டு மையமாக இருந்து வருகிறது. அங்கிருந்துதான் ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் சிரியாவில் நடந்த பல போர் நடவடிக்கைகளை அமெரிக்கா ஒருங்கிணைத்தது. இங்கே நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள், உளவு விமானங்கள் மற்றும் டேங்கர் விமானங்கள் உள்ளன. இந்த தளத்திலிருந்து ஒரு வீரரை வெளியேற்றுவது என்பதே ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை. அதேபோல பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை பிரிவு, இது பாரசீக வளைகுடா மற்றும் அரேபிய கடல் பகுதியை கண்காணிக்கும் அமெரிக்காவின் கண்கள் போன்றது. உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும் பகுதி இந்த பாதை வழியாகத்தான் செல்கிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கும் வீரர்களை அப்புறப்படுத்துவது என்பது அமெரிக்கா ஒரு பெரிய நேரடி மோதலுக்கு தயாராகிவிட்டதையே காட்டுகிறது. இப்போது அமெரிக்கா கையில் எடுத்திருக்கும் இன்னொரு வியூகம் என்ன தெரியுமா? கடற்படை. தரையில் உள்ள தளங்கள் வழியாக தாக்கினால் ஈரான் எளிதாக பதில் தாக்குதல் நடத்திவிடும். ஆனால் கடலில் இருக்கும் போர்க்கப்பல்களை தாக்குவது அவ்வளவு எளிதல்ல. அதனால்தான் தற்போது ஈரான் எல்லைக்கு அருகில் அமெரிக்காவின் மிக வலிமையான 2 போர்க்கப்பல்கள் வந்துள்ளன. ஒன்று USS ஜெரால்ட் ஃபோர்ட், இன்னொன்று USS ஆப்ரகாம் லிங்கன். இதில் ஜெரால்ட் ஃபோர்ட் பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் நவீனமான போர்க்கப்பல். சுமார் $13 பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த மிதக்கும் கோட்டையை அணுகுண்டு போட்டுத்தான் அழிக்க முடியும் என்று சொல்லும் அளவிற்கு இது வலிமையானது. இதில் 75க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். இந்த 2 போர்க்கப்பல்களும் இப்போது ஈரான் அருகே நங்கூரமிட்டுள்ளன.
அதேபோல அமெரிக்காவின் அதிநவீன F-22 ராப்டர் போர் விமானங்களும் ஏவுகணைகளை கண்டெறியும் A-3 அவாக்ஸ் விமானங்களும் வான்வழியில் ரோந்து வர தொடங்கிவிட்டன. இதற்கிடையில் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் அமெரிக்காவிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டன. ஈரானை தாக்க எங்கள் நாட்டு வான்வழியையோ அல்லது நிலப்பரப்பையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை. இதனால்தான் அமெரிக்கா தனது விமானப்படையை விட கடற்படையை அதிகம் நம்பியிருக்கிறது. சர்வதேச கடல் எல்லையிலிருந்து ஏவுகணைகளை ஏவி ஈரானை தாக்க முடியும் என்பதுதான் அமெரிக்காவின் திட்டம். ஆனால் ஈரான் சாதாரண நாடு அல்ல. மத்திய கிழக்கிலேயே மிகச்சிறந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஈரான் வைத்திருக்கிறது. செஜ்ஜில், ஷஹாப் போன்ற நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் ஈரானிடம் உள்ளன. இவை இஸ்ரேல் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டவை. ஈரானின் துணை இராணுவ அமைப்புகளான ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி அமைப்புகளும் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக இருப்பார்கள். ஏற்கனவே செங்கடல் பகுதியில் ஹூதிகள் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதை நாம் பார்த்திருப்போம். இப்போது அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்கினால் இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு போர்க்களமாக மாற்றிவிடும் அபாயம் இருக்கிறது. இப்போது சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்சக்கட்ட எச்சரிக்கையில் வைத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் வானிலிருந்து நெருப்பு மழை பொழியலாம் என்ற எதிர்பார்ப்பு அங்கு நிலவுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு ஏன் இப்போது இவ்வளவு அவசரம் காட்டுகிறது? இதற்கு பின்னால் ஒரு பொருளாதார காரணம் இருக்கலாம் என்று சில வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஈரானின் அணுசக்தி திட்டம் 90% தூய்மை நிலையை எட்டிவிட்டதாக IAEA அமைப்பு கூறுகிறது. அதாவது ஈரான் இன்னும் சில நாட்களில் அணுகுண்டை தயாரித்துவிடும் சூழல் இருக்கிறது. இது நடந்தால் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆதிக்கம் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிடும். இதை தடுக்கவே ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்கு முன்பே அதன் அணு உலைகளை தாக்கி அழிக்க அமெரிக்கா துடிக்கிறது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விளையாட்டு. ஈரானை தாக்கினால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும். இது இந்தியாவை போன்ற வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும். டைம்லைன் படி பார்த்தால் ஜனவரி மாதத்திலிருந்தே அமெரிக்கா தனது படைகளை நகர்த்த தொடங்கிவிட்டது. இப்போது பிப்ரவரி மாத இறுதியில் நாம் இருக்கிறோம். டைம்ஸ் நியூஸ் வெளியிட்ட இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய போரின் தொடக்கமாக கூட இருக்கலாம். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இந்த போரில் நேரடியாக பங்கேற்க விரும்பவில்லை. தங்களது பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று அவை அஞ்சுகின்றன. அதனால்தான் அமெரிக்காவுக்கு வான்வழியை பயன்படுத்த அனுமதி மறுத்துவிட்டன. ஆனால் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை கொண்டு தாக்குதலை நடத்தினால் அந்த நாடுகள் என்ன செய்யும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்போதுள்ள சூழலில் துருக்கி மற்றும் ஓமன் நாடுகள் இடையில் புகுந்து சமாதானம் செய்ய முயற்சித்து வருகின்றன. ஆனால் ட்ரம்பின் பிடிவாதம் அந்த முயற்சிகளுக்கு பலன் தருமா என்பது சந்தேகம்தான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டிற்கும் இந்த செய்திக்கும் உள்ள தொடர்பு. வளைகுடா நாடுகளில் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் பணிபுரிகிறார்கள். குறிப்பாக கத்தார், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவில் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகம். போர் பதற்றம் அதிகரித்தால் அங்கிருக்கும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். கடந்த முறை ஈராக் குவைத் போரின் போது இந்தியர்கள் எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்களோ அதுபோன்ற ஒரு சூழல் மீண்டும் வருமோ என்ற அச்சம் நிலவுகிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போதைக்கு சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. இப்போதைக்கு எங்கும் வெளியேற வேண்டாம் என்று அறிவுறுத்தல்கள் எதுவும் வரவில்லை. ஆனால் தயார் நிலையில் இருக்குமாறு சில தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு தெரிவித்துள்ளன. சரி, இப்போது சில முக்கியமான கேள்விகளை பார்ப்போம். ஈரான் உண்மையிலேயே அமெரிக்காவை தாக்க முடியுமா? நிச்சயமாக. ஈரானிடம் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் அதிவேக படகுகள் உள்ளன. இவை அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்களை கூட சேதப்படுத்தும் திறன் கொண்டவை. இரண்டாவது கேள்வி, இஸ்ரேலின் பங்கு என்ன? இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானின் பல ரகசிய தளங்களை தாக்கியிருக்கிறது. இப்போது அமெரிக்கா களம் இறங்கினால் இஸ்ரேல் தனது முழு பலத்தையும் காட்டும். மூன்றாவது கேள்வி, ரஷ்யா மற்றும் சீனா என்ன செய்யும்? ஈரானுக்கு ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக ஆதரவு அளித்து வருகின்றன. ஒருவேளை போர் வெடித்தால் உக்ரைன் போர் போல இதுவும் பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய போராக மாற வாய்ப்பிருக்கிறது. இதுதான் இப்போது உலக நாடுகளை பயமுறுத்தும் விஷயம். அமெரிக்காவின் இந்த திடீர் பின்வாங்கலை, அதாவது வீரர்களை வெளியேற்றுவதை, சில இராணுவ ஆய்வாளர்கள் வேறு விதமாகவும் பார்க்கிறார்கள்.
இது ஒருவேளை ஈரானை ஏமாற்றும் தந்திரமாக இருக்கலாம். வீரர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பிவிட்டு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை தீவிரப்படுத்தப் போகிறார்களா, அல்லது தரையில் நடக்கும் போரை தவிர்த்துவிட்டு முழுமையாக வான்வழி தாக்குதலில் மட்டும் கவனம் செலுத்தப் போகிறார்களா? எதுவாக இருந்தாலும் இன்னும் 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் ஒரு தெளிவான முடிவு தெரிந்துவிடும். மத்திய கிழக்கின் அமைதி என்பது ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நூலிழை அறுந்தால் அதன் பாதிப்பு இந்திய பெட்ரோல் பங்குகளிலிருந்து அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் வரை எதிரொலிக்கும். ஈரானின் பதில் தாக்குதல் வியூகம் என்பது மிகவும் கொடியது. அவர்கள் நேரடியாக அமெரிக்காவை தாக்காமல் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கக்கூடும். 2019இல் சவுதி அரேபியாவின் அராம்கோ நிறுவனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ட்ரோன் தாக்குதல் உலக எண்ணெய் விநியோகத்தில் 5% தடுத்து நிறுத்தியது. இப்போது போர் ஏற்பட்டால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 200 ரூபாயை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கின்றன. உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. வல்லரசு நாடுகளின் மோதலில் அப்பாவி மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்வாதாரம்தான் எப்போதும் பலியாகிறது. இறுதியாக இதை பற்றி ஊடகங்கள் மற்றும் அறிக்கைகள் சொல்லும் சாராம்சம் இதுதான். அமெரிக்கா தனது வீரர்களை பாதுகாப்பதற்காக தளங்களை காலி செய்கிறது. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தெரிந்தாலும் உண்மையில் ஒரு பெரிய தாக்குதலுக்கான முன்னெச்சரிக்கைதான். ஈரான் தனது தரப்பிலிருந்து எச்சரிக்கை கடிதங்களை ஐநாவுக்கு அனுப்பியிருக்கிறது. எங்களை தாக்கினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அமெரிக்காவின் சொத்துக்கள் அனைத்தும் எங்களுக்கு இலக்கு என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். இந்த போர் பதற்றம் குறைய வேண்டுமானால் ஏதோ ஒரு தரப்பு இறங்கி வர வேண்டும். ஆனால் இப்போதுள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஈரானின் தலைவர்கள் இருவருமே பின்வாங்குவதாக தெரியவில்லை. வரும் நாட்களில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் பார்க்கும்போது மத்திய கிழக்கு என்பது ஒரு எரிமலை போல கொதித்து கொண்டிருக்கிறது. அந்த எரிமலை எப்போது வெடிக்கும் என்பதுதான் இப்போதைய கேள்வி. வீரர்களின் வெளியேற்றம், போர்க்கப்பல்களின் வருகை, நாடுகளின் வான்வெளி தடை, இவை அனைத்தும் ஒரு பெரிய போரின் அறிகுறிகள். இந்த சூழலில் வளைகுடா நாடுகளில் இருக்கும் நமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் தொடர்பில் இருங்கள். அங்கே நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பதற்றம் தணியுமா அல்லது போர் தவிர்க்க முடியாததா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.